ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் திருச்சி, கோயம்புத்தூர், தென்காசியில் வேலை தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் அது. கிட்டத்தட்ட டாப் 50 கம்பெனிஸில் உங்களுக்கான ஜாப்ஸை அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. திருச்சி, கோயம்புத்தூர், தென்காசி சரௌண்டிங்கில் ஜாப் தேடிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது உடனடியாக கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ இமீடியட்டாக அப்ளை பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் பேஜஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆண் பெண் இருப்பாளருமே ஜாயின் பண்ணிக்கலாம். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேருக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும். வாங்க அப்புறமா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கம்பெனி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான எம்என்சி கம்பெனி. ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் படிக்காதவர்கள், படித்தவர்கள், அனுபவம் உள்ள அனுபவம் இல்லாத நபர்கள் யார் வேணாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டைப் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 3 சரௌண்டிங்லையும் என்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க, என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். உங்கள் சரௌண்டிங்கில் இந்த குறிப்பிட்ட ஜாப் கேட்டகரியில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. ஆண் பெண் இருப்பாளருமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். எவ்வளோ குயிக்காக அப்ளை பண்ணிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ஸோ நீங்கள் திருமணமானவர்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அப்ளை பண்ணி பயனடைஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கான என்ன மாதிரியான ஏஜ் லிமிட், என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைஸில் தெளிவாக பார்த்துலாம். ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உள்ள கேண்டிடேட்ஸ் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப் டு 28 ஏஜுக்கு மேலே ஜாப் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்கள் சர்க்கிளில், அதாவது திருச்சி, தென்காசி, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் ஜாப்ஸ்லாம் தேடிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ப்ரொவைட் பண்ணிருக்கு இந்த நிறுவனம் தயாராக இருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஜாப் ரோல் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக எல்லா விஷயத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஸோ கார் மெக்கானிக், கார் வாஷ், கார் பெயிண்டிங், கார் டிங்கரிங், கார் பாலிஷ், கார் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், ஃபிட்டர்ஸ், வெல்டர்ஸ், டிரைவர்ஸ், சூப்பர்வைசர்ஸ், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், தோட்ட வேலை, பண்ணை வேலை, மாட்டுப்பண்ணை, செங்கல் சூளை, இந்த மாதிரியான படிக்காதவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கம்பெனி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ செங்கல் சூளையில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்க பர்சனாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி படித்த ஒரு பையனாக இருந்து கார் ஷோரூம்ஸில் வேலை வேணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை கம்பெனி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. வேலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய நாலேஜு, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய ஸ்கில்லு, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஷிஃப்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட தன்மைக்கு தகுந்த மாதிரி 8 மணி நேரம் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், 12 மணி நேரம் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், ரொட்டேஷன் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், ஜென்ரல் ஷிஃப்ட்டும் இருக்கலாம். ஸோ எல்லா விதமான கேட்டகரிலையும் உங்களுக்கான வேகன்சிஸ் போயிட்டுருக்கு. ஃபுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான சாப்பாடு வேலை நேரத்துக்கு தகுந்த மாதிரியோ, இல்லை 3 வேளை சாப்பாடுமோ, இல்லை நீங்களே சமைச்சிக்கிற மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸோ கம்பெனியை உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. ஸோ ஃபுட்டுக்கான காஸ்ட் மேக்ஸிமம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எந்த விதமான சர்வீஸ் சார்ஜஸும் நீங்கள் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூம் ஃபெசிலிட்டிஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ரூம் ஃபெசிலிட்டிஸும் எடுத்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரூம்ஸ் வேலைக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஒரு சில வேலைகளுக்கு மட்டும் நீங்கள் ரூம்ஸ் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில வேலைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கொடுத்துருவாங்க. அதாவது மேக்ஸிமம் கைட் ஆஃப் வேலைகளுக்கு உங்களுக்கு ரூம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சில வேலைகள் மட்டும், ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்குது ரூம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ கம்மியான காஸ்ட்டில் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸும் கம்பெனிஸ்லேருந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஃபுட் அண்ட் ரூம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கம்பெனி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு டேரெக்டாக கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்புவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நண்பா. ஸோ அதே மாதிரி இன்டர்வியூ போகும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸுமே தேவைப்படும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு படித்த பசங்களாக இருக்கீங்க, இல்லை ஒரு கார் ஷோரூம்ஸில் ஒர்க்கு போகிறீங்க, உங்களுக்கான படித்த வேலைக்காக போகிறீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கோங்க. உங்களுடைய ரெஸ்யூம், ஆதார் கார்டு, பேன் கார்டு, 10th 12th மார்க் ஷீட், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட், பேங்க் பாஸ்புக், அதே மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே கம்பல்சரி கையில் இருக்க வேண்டியது ரொம்பவே மஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு பண்ணை வேலைக்கோ, இல்லை ஒரு செங்கல் சூளை, ஒரு லைக் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பர்ஸ், இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டு அண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் கம்பல்சரி கையில் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே மஸ்ட் நண்பா. ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கையில் வச்சுக்கோங்க. ஒரிஜினல்ஸும் சரி, ஜெராக்ஸும் சரி. ஸோ எல்லாமே கையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க கேட்கும்போது கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கில்லு, நாலேஜ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ 12,000 ரூபாயிலேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் கம்பெனி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க.
மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுடைய ஸ்கில் பேஸ் பண்ணி தான் உங்களுடைய சேலரி இருக்கும். ஸோ இன்டர்வியூல நீங்க ஒர்க் பண்ணும்போது தெளிவா இன்டர்வியூ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, தெளிவா வந்து உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸை இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்குது. ஜஸ்ட் வந்து 500 வேக்கன்ஸிஸ்க்கு மேல இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. ஸோ நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ இந்த நிறுவனம் தொடர்ந்து குடுத்துட்டுருக்காங்க. நம்ம எவ்வளோ குயிக்கா அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோஸ்ல நம்ம குடுக்குற தகவல்கள் சரியா இருக்குன்னு நம்புறீங்கன்னா, ஒரே ஒரு லைக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ட தருவீங்க. ஸோ கம்பெனி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு தகவல்கள் மட்டும் இல்லாம, நெறைய அப்டேட்ஸ் வந்து தொடர்ந்து குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ குயிக்கா அப்ளை பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க நண்பா. ஸோ எக்ஸாக்ட்டா இந்த கம்பெனி பொறுத்தவரைக்கும் இது ஒரு டைரக்ட் வாக்-இன் இன்டர்வியூ தான். எந்த ஒரு தனி நபருக்கும், தனி நிறுவனத்துக்கும் நீங்க எந்த ஒரு கட்டணமும் செலுத்திட்டு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. டோட்டலா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல மட்டும் தான் குடுத்துட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணி பயனடைஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஜாப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எவ்வளோ குயிக்கா யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஸோ கம்பெனிய கான்டாக்ட் பண்ணக்கூடிய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொடுத்துருக்க இந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு மார்னிங் ஒரு 10:00லேருந்து ஈவினிங் ஒரு 7:00 வரைக்கும் மட்டும் கால் பண்ணி மேலும் பல விவரங்களை தெளிவாக கேட்டு தெரிஞ்சுட்டு உடனடியாக வந்து அப்ளை பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க எடுக்கலை, இல்லை ஒர்க்கில் இருக்காங்க, வேறு ஒர்க் இருக்கும், ஹெச்ஆர் டீமில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாலே டாக்குமெண்டேஷன் ஒர்க் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ அதனால் வந்து சப்போஸ் அவங்க கால்ஸ் எடுக்கலை அப்படின்னா சேம் நம்பர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கும். வாட்ஸ்அப்பில் உங்கள் ரெஸ்யூமை ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணி இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் சார், இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து திருச்சி, தென்காசி, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் வந்து இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்லை ஒரு டைப் பண்ணியோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க. அதாவது அவங்க கால் எடுக்கலை அப்படின்ற பட்சத்தில் அகைன் கால் பேக் பண்ணுவாங்க. உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஜாப்ஸ் எங்கே இருக்குது, என்ன மாதிரியான சேலரி கிடைக்கும், என்ன பேஸில் இருக்குது, இல்லை இன்டர்வியூ எங்கே வரணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து தெளிவாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து டேரெக்டாக இன்டர்வியூ அனுப்பி உங்களுக்கான ஜாப்ஸையும் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சொந்த ஊரில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. குறிப்பிட்ட இந்த 3 மாவட்டங்களில் இவங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி விடுறாங்க. மற்ற மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் தொடர்ந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிப்பீங்க அப்படின்னு. ஸோ வீடியோஸில் நம்ம கொடுக்குற தகவல்கள் உண்மையாகவும் சரியாகவும் உங்களுக்கு உபயோகமாகவும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக வீடியோ நிறைய பேருக்கு ப்ரமோட் ஆகி அது மூலமாக நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஸோ வீடியோஸில் நம்ம கொடுக்குற தகவல் சரியாக இருக்கும் நம்புறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் கூடிய ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மேலும் ஒரு சூப்பரான அப்டேட் உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாப்ஸ் பாயிண்ட் ஹரிசங்கர். தேங்க்யூ ஸோ மச்.